அண்ணே வணக்கம். என்ன இந்த இடத்துல என்ன பண்ணிட்டீங்க தம்பி? நாங்கள் இந்த இடத்துல தான் வண்டியெல்லாம் சொல்லிக் கொடுக்கோம். அதாவது வண்டி சொல்லிக் கொடுக்கும்போது வலது பக்கம் பின்னாடி போகிறது, இடது பக்கம் பின்னாடி போகிறது, இந்த ஹாலோ பிளாக்ஸ் கல்லில் அந்த பசங்களுக்கு ரோடு தெளிவாக தெரியுமா, அதனால் இந்த இடத்துல தான் சொல்லிக் கொடுப்போம். அப்போ நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது நம்ம வண்டியை நிப்பாட்டும் போது, ஓரமாக நிப்பாட்டும் போது நமக்கு வலது பக்கம் மற்ற வண்டியெல்லாம் போகணும் இல்லையா? அதனால் நீங்கள் கிடக்க இந்த முள் இந்த செடியெல்லாம் நினைக்குது மற்ற வெளியேருந்து போகிற வரவங்களுக்கு இடைஞ்சலாக இருக்குது. அதனால் அவன் இந்தியன் ட்ரைவ் ஸ்கூல் சார்பாக அதெல்லாம் க்ளீன் பண்ணிடணும்னு முடிவு பண்ணி களத்தில் இறங்கிட்டோம். களத்தில் இறங்கி நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி கொடுக்குறோம். வேறு ஒன்றும் இருப்போம். சரிண்ணே, நீங்கள் எப்போ முள்ளை வெட்டிடுவீங்க? அடுத்தால் மறுபடியும் வளரும்ல? எப்பா, நமக்கு தான் தாடி வளருது, முடி வளருது, அப்பப்போ சேவ் பண்ணலையா, சுத்தமாக வச்சுக்கலையா? அது மாதிரி தான்ப்பா இதுவும். நம்ம இந்த இடத்துல வண்டி சொல்லிக் கொடுக்கறனால, பொது சாலையை நம்ம பயன்படுத்துறதுனால அப்பப்போ நம்மளும் இந்த சாலைகளை சுத்தமாக வச்சுக்கிட்டா பொதுமக்களுக்கும் இது நல்லது, நம்மளால் அவங்களுக்கு இடைஞ்சலும் இருக்காது, நல்லா தெளிவாக சொல்லிக் கொடுக்குறாங்க இல்லையா? எல்லாம் சரிதானே. நீங்கள் வாங்குகிற சம்பளத்துக்கு, நீங்கள் வாங்குகிற ஃபீஸுக்கு இது அடிஷனல் இந்த வேலையெல்லாம் செஞ்சால் சரியாகுமா? இதில் பணத்தை எதிர்பார்க்கலப்பா. நம்ம வண்டி படிக்கிற பையங்க இடம் சுத்தமாக இருந்துச்சுன்னா பயம் இல்லாமல் தெளிவாக எடுப்பாங்க. அவங்களுக்கு நம்ம நல்ல முறையில் சொல்லிக் கொடுக்கலாம். நல்ல முறையில் சொல்லிக் கொடுக்கும்போது அவங்க அடுத்த ஆள்கிட்ட நம்மளை பற்றி சொல்லுவாங்க இல்லையா? சொல்லிக் கொடுக்குற இடம் சரியில்லைனா கூட இடத்த கூட சரி பண்ணுவாங்க, வரக்கூடிய ஸ்டூடெண்ட்டை சரி பண்ணுவாங்க, பயிற்சி தெளிவாக சொல்லிக் கொடுக்காங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போது விளம்பரத்துக்காக தான் நீங்கள் செய்கிறீங்க இல்லையானே? விளம்பரத்துக்காக செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு போங்க. நீ எப்படி வேணால் நினச்சிக்காப்பா. மொத்தத்தில் நம்ம பயன்படுத்தக்கூடிய ரோட்டில் மற்றவங்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் நான் செய்கிறேன், அவ்வளோதான். இல்லை வேறு ஒன்றும் பெருசாக எதிர்பார்ப்பு எதுவும் இல்லை. நம்ம பயிற்சி பெறுற மாணவங்களும் சரி, நம்ம பயிற்சி பெறுற இடத்துல போகிற வரவங்களும் சரி, யாருக்கும் எந்த மன கஷ்டமும் எந்த இடைஞ்சலும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம், அவ்வளோதான். இதை நீ விளம்பரமாக நினச்சிக்கிட்டாலும் சரி, இதை செய்யணும்னு நினச்சிக்கிட்டாலும் சரி, ஏதோ என் மனசுக்கு பட்டதை நான் செய்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. சரிண்ணே, ஏதோ நாட்டுக்கு ஒரு நல்லது செய்கிறீங்கன்னு நினச்சிக்கிறோம். உங்களோட பணியும் பயிற்சியும் சிறப்பாக இருக்க வாழ்த்துறோம்ண்ணே. நன்றி தம்பி, நன்றி. உன்னோட வாழ்த்துக்களோட நான் என்னோடய வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கேன். நன்றி, வணக்கம். வாங்க. வணக்கம். நம்ம வாகன பயிற்சியில் இப்போ நம்ம நிற்கிற இடம் மிக முக்கியமான இடம். இந்த இடத்துல நம்ம ரிவர்ஸ் கியர் வலது பக்கம் திரும்புறதுக்கு, இடது பக்கம் ரிவர்ஸ் கியர்லேயே வலது பக்கம் ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கு, இடது பக்கம் ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கு, ஸ்ட்ரைட்டாக ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கு, இந்த குறுகிய ரோட்டில் 5 ஸ்டெப் மெத்தடில் யூட்டர்ன் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி சில முக்கியமான பயிற்சிகள்லாம் கொடுக்குறோம். இது அதிகமாக பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாத ஒரு
இல்லை சார் 4 நிமிஷம். போட்டோம். வாகன பயிற்சிக்கு இடையூறாக இருந்த முட்செடிகளை அகற்றிய பின்பு உள்ள காட்சி. சாலையில் முழுவதுமாக செடிகள் படர்ந்து கிடந்தன. அதை அகற்றிய பின்பு உள்ள காட்சி இது. போகலாம் எங்கே போகிற? போட்டோம். ரைட் சைடில் ஒரு கார் போகிற இடம் இருக்கா? அப்போ அந்த முள் முதல்ல கடந்த இடத்துக்கு காரும் போக முடியும், டூலும் போக முடியும். அதனால தான் அந்த முள் வெட்டி நம்ம கிளியர் பண்ணோம். புரியுதா? நம்ம இந்த இடத்துல ரிவேஸ் பார்க்கும்போது ரைட்டில் இடம் விட்டால் மற்ற வண்டியில் ஃப்ரீயாக போகும்.